மலை உச்சியில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அப்போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நீதிமன்றம் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட இடம் அருகேதான் தர்கா உள்ளதாக அரசு தரப்பில் முறையிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடையீட்டு மனுக்களை விசாரணைக்கு ஏற்க மறுத்த நீதிபதி இந்த தொடர்பாக மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதில் நீதிமன்றம் உத்தரவிட்ட இடத்திற்கு அருகில்தான் தர்கா உள்ளது, அந்த தூணுக்கு அருகில்தான் தர்கா உள்ளது, அதன் காரணமாகத்தான் தீபம் ஏற்றுவதில் சிக்கல் இருந்ததாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? தற்போது இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, மனுதாரர்கள் தரப்புல என்ன வாதத்தை முன்வைச்சிருக்காங்க? தேவப்பிரியன், இதுதான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தினுடைய பிரதான வழக்கு, அதனுடைய உத்தரவு, அதை தொடரப்பட்ட மேல்முறையீடு. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற கோவில் நிர்வாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு டிசம்பர் 1ஆம் தேதி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு. அதனுடைய நீட்சியாக நடந்த பல்வேறு சம்பவங்கள் தெரியும். அந்த உத்தரவை எதிர்த்து கோவில் நிர்வாகம் சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தொடரப்பட்டிருந்தது. அது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல, ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்த நிலையில அது தமிழக அரசு நீதிபதியினுடைய நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவுகளை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கனால அந்த மேல்முறையீட்டு மனுக்களுடைய விசாரணை வருவது வரைக்கும் இதை ஒத்திவைக்குமாறு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த வழக்கு இது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. மறுபடியும் இதுல பல்வேறு முக்கியமான விஷயங்களை அரசு தரப்புல இருந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. ஆனா ஏன் அங்க தீபம் ஏற்றுவதற்கு நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவில இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் தீப தூண்டக்கூடிய காரணத்தினால இது பல்வேறு விதமான சமூக நல்லிணக்கத்திற்கு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தடுக்கப்பட்டதாக, அதனாலதான் 144 தடை உத்தரவுலாம் போட்டு இந்த விவரங்கள் நடந்தன. இப்போ அரசு தரப்பு சொல்லக்கூடிய முக்கியமான வாதம் என்னன்னா, மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுக்கு கோவில் நிர்வாகம் தான் அனுமதி கொடுக்கணும். ஒரு இடத்துல ஏற்கனவே 300 ஆண்டுகளுக்கு மேலாக மலை உச்சியில அந்த உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ தீபத்தூண்ல தொடர்ச்சியா கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றிக்கிட்டே இருக்கு. அதனால வேற ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னா அதை முடிவு செய்ய வேண்டியது கோவில் நிர்வாகம் தான். அதுக்கு நீதிமன்றத்துக்கு உத்தரவு போட முடியாது. ஏன்னா தர்கா பக்கத்துல இருக்கனால அதனுடைய சூழல்களை கருத்துல கொண்டு எங்க தீபம் ஏற்றணும் ஏற்றக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது கோவில் நிர்வாகம் தான் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை அரசு தரப்புல பதிவு செய்யறாங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, இந்த மனு ஒரு பொதுநல மனு போல தீர்மானிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்குது. அது தவறுங்கிற வார்த்தைகளை அரசு தரப்புல சொல்றாங்க. இந்த மனுதாரனுடைய இந்த மனுவினுடைய அடிப்படையில் கோவில் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது. இன்னொன்னு, இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, அங்க தீபத்தூண் உள்ளதா அப்படிங்கறதே அடிப்படை கேள்வி அப்படிங்கிறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மலை உச்சிடக்கூடிய அந்த தூண் நில அளவை கல் அப்படிங்கிற ஒரு சான்றுகளோட இன்னொரு தரப்புலையும் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அது தீபத்தூண், அங்க தீபத்தூண் முதல்ல இருக்கா, தீபத்தூண் இருக்காங்கிறதே ஒரு அடிப்படையான கேள்வி. அப்புறம் தான் தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவுகளை நோக்கி நகர முடியும். தீபம் இருக்காங்கிறதே அடிப்படையான கேள்வி. இப்போ ரொம்ப முக்கியமா அரசு தரப்பு ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காங்க. மலை உச்சியில் உள்ளது தீபத்தூணே அல்ல, அது தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் இதுவரைக்கும் இல்ல. மனுதாரர் தரப்புல அப்படி ஒரு ஆதாரத்தை நீதிமன்றம் தாக்கல் செய்யல. கோவில் கிட்ட அப்படி ஒரு ஆதாரம் இல்ல. நீதிபதி பிறப்பிச்சிருந்த அந்த உத்தரவுலையும் அதுக்காக எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் காண்பிக்கல. இதனால இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு ஆதாரமற்றது, மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூண் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. தேவப்பிரியன், இதுதான் பிரதான வழக்குல நீதிபதி பிறப்பிச்ச உத்தரவு செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற இந்த வழக்கினுடைய விசாரணையில மிக அடிப்படையான ஒரு கேள்வியை அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. அது முதல்ல தீபத்தூணே இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க. ஏன்னா அது இப்போ 1800களில் தான் அந்த தீபத்தூண் மலை மேல, அந்த தூண் சம்பந்தப்பட்ட தூண் மலை மேல கொண்டு வரப்பட்டிருக்குது, அங்க வந்திருக்கு. அது பல்வேறு விதங்களிலையும் நில அளவிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல அப்படின்ற வாதங்கள்லாம் முன் வச்சு அது தொடர்பான மனுக்கள் எல்லாம் கூட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் பல்வேறு அமைப்பினர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தீபத்தூணே அல்லன்றது இப்போ நீதிமன்றம் தரப்புல இருந்தும் நீதிமன்றத்துல விசாரணையிலையும் அரசு தரப்புல இந்த வாதம் தான் சொல்லப்படுது. அது தீபத்தூணே அல்ல அப்படின்றாங்க. ஏன்னா
தொல்லியல் துறை தமிழக தொல்லியல் துறையினர் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மலை மேலே போய் அந்த தூணினுடைய இருப்பிடம் என்ன, அது எதற்கான தூண், எதற்காக நிறுவப்பட்ட தூண், அதனுடைய பின்னணி என்ன, அதுக்கு ஏதாவது வரலாற்று ரீதியாக அல்லது வேற ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறதையும் ஆய்வு செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இப்படி ஒரு வார்த்தைகளை நீதிமன்றத்தில் பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவபிரியன். இந்த அரசு தரப்பினுடைய வாதத்தை தொடர்ந்து அதுக்கு பின்பாக மனுதாரர் உள்ளிட்டவருடைய வாதங்களை நீதிபதி கேட்க இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, விசாரணையும் ரொம்ப முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் தேவப்பிரியன். ரொம்ப முக்கியமான வாதங்கள், பிரதான வழக்கு இதுதான். திருப்பரங்குன்றம் மலை குன்றின் மீது இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது தொடர்பாக ஒரு பிரதான வழக்கு. அதில் 3 வாதங்களை அரசு தரப்பில் முன் வச்சிருக்காங்க. ஒன்று, அது தீபத்தூண் தானா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய விதமான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்றதுல ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு தமிழ்நாடு அரசு. இன்னொரு பக்கம், அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே தர்கா இருப்பதன் காரணமாக சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாகத்தான் 144 தடை உத்தரவு போடப்பட்டது. ஏற்கனவே 200 ஆண்டுகளுக்கு மேலாக வேறொரு இடத்தில் ஆகம விதிகளை பின்பற்றி தீபம் ஏற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிக்க முடியாது. கோவில் நிர்வாகம்தான் ஆகம விதிகளின் அடிப்படையில் எந்த இடத்தில் விளக்கை ஏற்றுவது என்பதை தீர்மானிக்க முடியும் அப்படின்ற 3 வாதங்களை, பிரதான வாதங்களை அரசு தரப்பில் முன் வச்சிருக்காங்க. இந்த பிரதான வழக்கு விசாரணையின் போது மேலும் சில இடையீட்டு மனுக்கள் என்பது தாக்கல் செய்ய முற்பட்ட போது இந்த விஷயத்தில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூறியிருக்காங்க. இதற்கிடைப்பட்ட நிலையில்தான் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட், அதாவது நீதிமன்ற உத்தரவுகளை மீறியதாக, நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறி நிறைய வழக்குகள் மதுரை பெஞ்சில் வந்தது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்பப்பட்டதும் அதற்கு மீண்டும் தலைமைச் செயலாளரையும் டிஜிபியையும் நேரில் ஆஜராக வேண்டும் அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த பிரதான வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு வர இருக்கு. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக மேல்முறையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பிரதான வழக்கில் தற்போது மதுரை கிளை என்ன உத்தரவு பிறப்பிக்க போறாங்க, இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுல தனக்கு இருக்கக்கூடிய சிரமம் என்ன அப்படின்றது அரசு தரப்பில் தற்போது வாதங்களாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரசு 3 முக்கியமான காரணங்களை பட்டியலிட்டிருக்காங்க. இந்த காரணங்களுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போறாங்க, இந்த காரணங்களை ஏற்றுக்கொண்டு தற்காலிகமாக இந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்குமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பு. இது இல்லாத நிலையில் இன்னொரு பக்கம் ஜிஆர் சுவாமிநாதன் முன்பாக இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலையும் வரக்கூடிய வாரங்களில் தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி, காவல்துறை டிஜிபி அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜராக வேண்டும். யூனியன் ஹோம் செக்ரட்டரியும் இதில் ஒரு மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்காரு, ஒரு பதில் மனுதாரராக சேர்க்கப்பட்டிருக்காரு. அவரும் சேர்க்கப்பட்டதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் இருக்கு பதில் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா மனுதாரர் மத்திய அரசுடைய யூனியன் ஹோம் செக்ரட்டரியை சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை விடுக்கவே இல்லை. நீதிபதி தானாக முன் வந்து அந்த இதை பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு விமர்சனமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கேற்றுவது தொடர்பான பிரதான வழக்கு விசாரணை அப்படின்றது நடைபெற்று வருது. வெற்றி, இப்போ மற்ற மனுதாரர் தரப்பில் யார் ஆஜராகி இருக்காங்க? இதில் கடந்த முறை விசாரணையின் போது டெல்லியிலிருந்து சில மூத்த வழக்கறிஞர்கள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இப்போ மனுதாரர் தரப்பில் யார் ஆஜராகிருக்காங்க, எத்தனை மனுதாரர் இருக்காங்க, இதில் யாரெல்லாம் பெட்டிஷன், அதாவது மனுதாரர் தாண்டி பதில் மனுதாரர்கள் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ அதில் தேவபிரியன், இந்த வழக்கினுடைய விசாரணையில் மறுபடியும் அரசு தரப்புல இருந்து ஒரு முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஏற்கனவே 3 வாதங்கள் வச்சிருந்தாங்க. அது என்னன்னா, கோவில் மேலே தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த தூண் ஒன்று, இன்னொன்று எங்கே தீபம் ஏற்றணும்னு கோயிலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது 2, 3வது அது தீபத்தூணே அல்ல, அது தீபத்தூண் தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரம் இதுவரைக்கும் இல்லைன்னு 3 வாதங்களை அரசு தரப்பில் முக்கியமாக முன் வச்சிருந்தாங்க. இது எல்லாம் அடிப்படையான கேள்விகள். இப்போ 4வது ஒரு வாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோயில் மலை மேலே தீபம் ஏற்றுறது ஒரு பாரம்பரியமான வழக்கம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல தானே ஏற்றணும், 2 இடத்துல எப்படி ஏற்ற முடியுங்கிற அடுத்த கேள்வியை கேட்குறாங்க. ஏன்னா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பிறப்பிச்ச இந்த உத்தரவு வந்து ஏற்கனவே ஏற்றக்கூடிய பாரம்பரியமான இடத்துலையும் ஏற்றணும், அதுபோக கூடுதலாக மலை உச்சியிலையும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் அவருடைய உத்தரவு. இப்போ கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, ஓகே இது ஒரு பாரம்பரியமா ஆகம முறைப்படி ஒரு இடத்துல தீபம் ஏற்றது தான் நடைமுறையில் இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்துல எப்படி ஏற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னொன்று, இந்த திருப்பங்குன்றம் விவகாரத்தை முன் வச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக சட்ட ரீதியிலாக வழக்குகள் வந்து பல்வேறு நீதிமன்றம் நடந்துட்டு இருக்குது. அதுல முதல் வழக்கு வந்து 1920
மதுரை உரிமையியல் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்ல தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மலை உச்சியில சொத்து யாருக்கு எந்த பகுதி சொந்தம், யாருக்கு எந்த இடம் சொந்தம் அப்படிங்கிற தொடர்பான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 1923 வழங்கப்பட்ட போது இந்த தீபம் சம்பந்தமாகவோ இந்த தீப தூண் சம்பந்தமாகவோ எந்த விவரமும் அப்ப குறிப்பிடப்படல அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. ஏன்னா தீபத்தூண் அப்படிங்கிற இந்த சர்ச்சை இப்போ அண்மையில உருவாக்கப்பட்டது, அண்மையில ஏற்படுத்தப்பட்டதுனால அது ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கினுடைய ஒரு பகுதியாக தீபத்தூண் விவகாரம் இல்லை அப்படிங்கறத அரசு தரப்புல இப்போ ஒரு வாதமா முன்வைக்கிறாங்க. ஏன்னா அந்த முதல் வழக்கு இந்த திருப்பரங்குன்றம் மலையினுடைய விவகாரத்தை வச்சு தொடரப்பட்ட உரிமையியல் நீதிமன்றம் தொடரப்பட்ட வழக்கிலேயே அப்போ இடம் சம்பந்தமா மட்டும்தான் பிரச்சனை இருந்ததை ஒழிய தூண்ல விளக்கு ஏத்தணுமா இல்லையா அல்லது தூண் சம்பந்தமாக எந்த ஒரு விவரமும் அப்போ குறிப்பிடப்படல. அது பிரச்சனையாகவும் அப்போ ஆகல அப்படிங்கறதையும் 1923 தீர்ப்பினுடைய அடிப்படையில் இப்போ அரசு தரப்புல அந்த வாதத்தை முன் வச்சிருக்காங்க தேவபிரியன். கிட்டத்தட்ட இப்ப இந்த 4 வாதங்களுமே ரொம்ப முக்கியமான ரொம்ப அடிப்படையான கேள்விகளை எழுப்பக்கூடியது. ஏன்னா தீபம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது நிலவக்கூடிய கேள்வியில அந்த தீபத்தை மையமா வச்சு வந்த பிரச்சனை எப்ப இருந்து உருவாச்சு அப்படிங்கறதையும் இந்த அரசு தரப்பினுடைய வாதத்திலிருந்து நம்ம நோக்கி அந்த கேள்வியில் நோக்கி நகர வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளையும் அரசு தரப்புல பதிவு செய்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொத்துரிமை குறித்து அதாவது மலை மேலக்கூடிய சொத்து அதனுடைய உரிமை சார்ந்து வழக்கு நடந்தது. அதுல 1931 மேல்முறையீட்டு மனு லண்டன் பிரிவியூ கவுன்சிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இப்போ 75 ஆண்டுகளா மலை உச்சியில உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றி வருகிறது. அதாவது அந்த வழக்கு துவங்க ஆரம்பிச்சிருந்து 75 வருஷத்துக்கு மேல தீபம் ஏற்றுவது எந்தவித பிரச்சனையும் இல்லாம தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு 2 முறை இரு தரப்பினருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அது தீர்த்து வைக்கப்பட்டிருக்குது மாவட்ட ஆட்சியரால, மாவட்ட நிர்வாகத்தினரால அப்போ தீர்த்து வைக்கப்பட்டிருக்குது. 1994 ஆண்டிலிருந்து தான் பிரச்சனை கிளம்பியது ஒரு பொதுநல வழக்குல அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்றாங்க. தீபம் குறித்து அப்பதான் முதல் முறையாக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தீபம் ஏற்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்போ அந்த உத்தரவிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் அரசு தரப்புல முன்வைக்கிறாங்க. தேவபிரியன், இந்த மலையினுடைய சொத்தை முன்வச்சு 1920 தொடங்கின அந்த வழக்குல தெளிவாக தீர்ப்பு கூறப்பட்டுச்சு. ஆனா அப்போல இருந்து தூண் பத்தி எந்த கேள்வியும் கிடையாது. தூண் பத்தி விவரங்கள் எதுவும் அப்போதைய தீர்ப்புகளில் குறிப்பிடப்படல. தூண் எப்போ பிரச்சனைக்குள்ளாச்சு அப்படிங்கறதும் முக்கியமான கேள்வி. எப்ப இருந்து பிரச்சனைக்குள்ளாகுதுன்னு 1994 இருந்து தான் தீப தூண் இதனுடைய ஒரு பிரச்சனையினுடைய பகுதியாக மாறுது. காரணம் அப்பதான் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யறாங்க தீப தூண் சம்பந்தமா. அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா, வழக்கமாக பாரம்பரிய முறைப்படி ஆகம முறைப்படி எந்த இடத்துல இத்தனை வருஷமா நூற்றாண்டுகளா ஏற்றக்கூடிய அதே உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல தீபம் ஏற்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அப்பவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறதையும் அரசு தரப்புல ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க தேவபிரியன். இது அடுத்தடுத்து இந்த வழக்கினுடைய அரசு தரப்பு வைக்கக்கூடிய வாதங்களின் மூலமாக இந்த வழக்கு மிக தீவிரமடையுது. அதனுடைய பிரச்சனையினுடைய சாரம் என்ன, அடிப்படையை நோக்கி இந்த வாதங்கள் அந்த வழக்கை கூர்மைப்படுத்துது அப்படிங்கறது தான் நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியிருக்கு தேவபிரியன். திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தூண் மீது விளக்கு ஏற்றுவது தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய பிரதான வழக்கு விசாரணையில் தற்போது தமிழ்நாடு அரசு தரப்பு தங்கள் தரப்பு வாதங்களை நீதிபதி முன்பாக முன்வைத்து வருகின்றனர். தொடர்பான விரிவான விசாரணை விவரங்களை பார்த்து வரும். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.